ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்திக்குது. நாம் இன்றைக்கி புதினா மல்லி துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு துவையலை நீங்கள் அரைச்சி வச்சா போதும். சாம்பார் வைக்க உங்களுக்கு டைம் இல்லாதப்போ சாதத்தில் இந்த துவையிலே வச்சு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வயிறு மந்தமாக இருக்கப்போ, பசி இல்லாதப்போ இந்த துவையலை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு புதினா கீரை கட்டும் சின்ன மல்லி கீரை கட்டும் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் மண் இருக்கும். அதனால் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. புதினா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால் வாரத்துக்கு 2 டைம் ஆகுது இந்த புதினாவை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, புளி லெமன் சைஸ் அளவுக்கு, தனியா 2 டேபிள் ஸ்பூன், க்ளீன் பண்ணி வச்ச புதினா மல்லி, வரமிளகாய், இஞ்சி பூண்டு, சால்ட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதும் எடுத்து வச்சுருக்க உளுந்தை போட்டு அதில் ஒரு வதக்கிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், தனியா 3ஐயும் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறம் அது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டையும் இதில் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் வறுபட்டதும் அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு சூடாறட்டும் விட்டுருங்க அப்படியே. இப்போ அதே கடாயில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியும் எடுத்து நம்ம வதக்கிக்கலாம். புதினா மல்லி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். நார்மலாக நம்ம புதினா தனியாக துவையல் அரைக்கலாம், மல்லி தனியாக துவையல் அரைக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கிட்டா ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்காய் சேர்க்கலான்னா நீங்கள் 1 மந்த் வரைக்குமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சைஸ் புளியையும் அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த மசாலாவெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். மசாலா கூடவே வதக்கி வச்சுருக்கிற புதினா மல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நாம் அரைக்கணும். துவையல் பதத்துக்கு அரைக்கணும். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லாவே இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையல் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஆயில் அந்த துவையலில் அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை கண்ணாடி பாட்டிலில் நாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் 1 மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். தேங்காய் சேர்த்தா நம்ம ஒரு வாரம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. டேஸ்டியான புதினா மல்லி துவையல் ரெடி. இந்த துவையலை நீங்கள் ரைஸ், இட்லி, தோசை கூட சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் இந்த துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.